ஸ்தோத்திரம் செய்து தொழுவோம். மாத்திரை பொழுது மனதில் வைப்போம். நல்லன எல்லாம் தரும் அல்லல் எல்லாம் தீர்க்கும் சுகானந்த வாழ்வளிக்கும் அபிராமி அந்தாதி பாராயணம் அனுபவிக்க வேண்டிய தெய்வீக அருள். ஓம் ஸ்ரீகாந்த த்ருஹினோபமன்யு தபனஸ்கந்தேந்திர நந்தியாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ததசே நமஸ்ததசஸ்பதயே நமஸ்தகீனாம் புரோகானாம் சக்ருஷே நமோதிவே நம பிரதிபே நமக. எல்லாம் வல்ல இறைவியனுடைய பெருங்கருணையினாலே அபிராமி சமயத்தின் அந்தாதி குடில் சார்ந்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உபாசனை ரகசியம் 108 நாம் சிந்தித்து வருகிறோம். அதிலே தற்பொழுது சிந்தித்து கொண்டிருக்கின்ற தலைப்பு கலையும் தேவதை வழிபாட்டு முறையும். அதில் இன்று நாம் சிந்திக்க இருப்பது முத்ரா அப்படிங்கிற கலை. முத்ரா அப்படிங்கிற சொல் என்ன பொருளை குறிக்கிறது அப்படின்னா மகிழ்ச்சின்னு. ஸ்லோகம் ரொம்ப அழகா சொல்லும். முதாக்கராத்த மோதகம், மகிழ்ச்சியை தரக்கூடியதுன்னு மோதகம் முத்ரா அப்படிங்கிற வார்த்தையிலும் வந்தது. ஒன்றே ஒன்று இருக்கிறது, அது இறைவன். அவனை அன்றி உலகில் வேறொன்றும் இல்லை. இறைவன் கொடுத்துட்டே இருப்பான். அவனுடைய செல்வமானது எடுக்க எடுக்க குறையவே குறையாது, வளர்ந்துட்டே இருக்கும். அவனுக்கு கொடுக்கறதுனால குறைவு இல்லை. அந்த மாதிரி கொடுக்கும் பண்பை இறைவனிடத்து சூட்டுவதற்கு வரதம் என்கிற முத்திரையை சூட்டியுள்ளார். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த முதிரைகளின் நுட்பத்தை அறிந்து அதன் பொருள் என்ன அப்படின்னு நம்ம உணர்ந்து உபாசனை முறைகள்ல சில முதிரைகளை கொடுத்துருக்கா. இப்ப நான் காட்டுறது பெரும்பாலும் சிற்பத்துல இருக்கும். அம்பாளுக்கு இருக்கும் அபயவரத முதிரை, தட்சிணாமூர்த்திக்கு சின் முதிரைன்னு இருக்கும். அந்த முதிரை ஒரு பொருளை உணர்த்தக்கூடியது. உடல் உணர்வு, உள்ள உணர்வு, அறிவுணர்வு, ஆன்ம உணர்வு. இது எண்ணம். இப்ப ஆன்ம உணர்வு, ஆன்மாவை எண்ணத்தோடு இணைத்து இறை உணர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த முதிரைக்கு பொருள்கள் இருக்கு. அதே மாதிரி அம்பாளுடைய விஷயத்துல கடக முத்ரான்னு சொல்லுவாள். இந்த கடகம் அப்படிங்கிறது புலநடுக்கத்தை குறிக்கிறது. ஒவ்வொரு முத்திரையும் ஒவ்வொரு உணர்வு, ஒரு அறிவு, ஏதோ ஒன்று அது உணர்த்தும். அதை நம்ம புரிஞ்சு அதை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம விக்கிரகங்கள்ல வடிக்கிறோம்னா அந்த பயன்பாடு நமக்கு இருந்தாதான் அந்த விக்கிரகத்தை அதுல வடிக்கணும், அந்த முத்திரையை போடணும். அவ்வளவு சிறப்பா சொல்லியிருக்கா அந்த முத்திரைகளை பத்தி. அதே மாதிரி ஆகமங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆவாகன, ஸ்தாபன, சன்னிதான, சன்னிரோதன, திக்பந்தன, அவகுண்டன, தாளத்திரைய, தேனு, பத்ம, முத்ராம் பிரதர்ஷ அப்படின்ட்டு சொல்லிண்டே போற அந்த முத்திரைகளை பத்தி. ஆவாகனம் இறைவனை எழுந்தருளச் செய்வது, ஸ்தாபனம் ஒரு இடத்திலே நிலைநிறுத்த செய்வது, சன்னிதானம் எனக்கு முன்னாக இருக்க செய்தல், சுவாமியவே வந்து என் முன் நிற்கவே விராமி பெற்று சொல்லுவார். அப்படி அம்பாளை இந்த முதிரையினால அப்படியே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கா முன்னாடி. அப்ப வெறும் அது கையை காமிக்கிறதுனாலயோ அவைகள்ல ஒரு சில விரல்களை பிரித்தோ சேர்த்தோ இந்த முதிரையை காண்பிக்கிறார். அப்படி காண்பிக்கிறதுனால சுவாமி வருவார். யோக சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா அதை விட நுட்பமான ஒரு கருத்தை சொல்றது என்னன்னா, நம்ம உடம்புல 72,000 நாடி இருக்குன்னு சொல்றார். நாடிங்கிறது உள்ளீடற்ற குழல். நம்ம தாமரை தண்டு இருக்கோ இல்லையோ, இந்த தாமரை தண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஓட்டையா இருக்கும். அந்த மாதிரி நாளங்கள்னு சொல்லுவோம். அது வழியா தண்ணி போகும். அதே மாதிரி அந்த தாமரை தண்டு ஓட்ட வழியா அந்த மாதிரி நம்ம உடம்புல உள்ளீடற்ற குழல்கள் 72,000 இருக்குங்கிறார். அதுல ஒரே ஒரு நாடி தான் உள்ளங்கால்ல, இந்த கெட்ட விரல்ல ஆரம்பிச்சு தலை உச்சி வரைக்கும் நேரா போறது. அதுல இடையில பல பிரான்ச், இந்த எல்லா நாடிகளும் அதுல சேர்றது. அதுல சாக்த சித்தாந்தத்துல அந்த 72,000 நாடியும் 100 நாடியில ஒடுங்குது. அந்த 100 நாடி சுஷும்னா நாடி அப்படின்னு ஒரு நாடியில ஒடுங்குது.
இந்த நாடிங்கிறது உள்ளீடற்ற குழல் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது. இந்த நாடிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்பான உணர்வை, அறிவை, செயலை தூண்டுவிக்கக்கூடியவை இந்த நாடியில. அந்த நாடிகள்ல மனிதனுடைய பிராண ஆற்றல்னு சொல்லுவோம். அதாவது முக்கிய பிராணன் அப்படின்னு அதை சொல்ற வழக்கம். முக்கிய பிராணன்னா என்னன்னா, மனிதன் உயிர் வாழ்வதற்கு உண்டான ஒரு முக்கியமான காற்று. அந்த காற்று வெளியில போயிடுது அப்படின்னா மனிதன் இறந்து விட்டான். அந்த காற்று உள்ள இருக்கு அப்படின்னா மனிதன் இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். அந்த பிராண சக்தியானது இந்த உடலை வாழ்விப்பது. அதனாலதான் உபாசனையில பிராண பிரதிஷ்டைன்னு ஒன்று சொல்லுவா. எந்திரத்திலேயோ மந்திரத்திலேயோ கல்லுலையோ எதுல வேணாலும் நம்ம சுவாமியை வரவழைக்கிறதுக்கு பிராண பிரதிஷ்டை, உயிராற்றல் அப்படின்னு அதுக்கு பேரு. அந்த ஆற்றல் நம்ம உடம்பு முழுக்க குறுகியும் விரிந்தும் இருக்கும். ஒண்ணு குறுக்கி இருக்கும், ஒரே இடத்துல இருக்கும். ஒண்ணு விரிஞ்சு இருக்கும், எங்க பார்த்தாலும் பறந்து வெளியில எல்லாம் போகும். அந்த மாதிரி அந்த ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலை இந்த முத்திரைகளின் மூலமாக முறையாக வெளிப்படுத்தவோ அல்லது வெளியில இருக்கக்கூடிய சக்தியை முறையாக உள் இழுத்து கொள்வதற்காகவோ இந்த முத்திரைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இயற்கையிலே ஒரு ஆற்றல் இருக்கு. ஒரு சில முத்திரை இப்ப ஹடாசன ஆசனம்னு சொல்லுவா. இந்த ஆசனங்கள்லாம் முத்திரைகளை மையமாக வைத்து உடலின் நிலைகள் ஒரு குறிப்பிட்ட நிலையில நம்ம அமர்ந்தோம்னு வச்சுங்களேன். பத்மாசனம்னு இருக்கு. காமாட்சி பத்மாசனத்துல இருப்பா. அந்த பத்மாசனத்துல உட்கார்ந்தோம் அப்படின்னு சொன்னா அது இயல்பாகவே மனதை அமைதிப்படுத்தும். நம்ம அமர்ந்து அதை பழக்கத்துல கொண்டு வரணும். அந்த மாதிரி ஒரு சில நிலையில வெளியில இருக்கக்கூடிய ஆற்றல்களை உள்ள இழுக்க முடியும். உள்ள இருக்கக்கூடிய வியாதி முதலான தொந்தரவுகளை வெளியில அனுப்ப முடியும். அது ரெண்டுத்துக்கும் அதிகாரம் உடையது இந்த பிராணசக்தி. அந்த பிராணசக்தியை தன்மையப்படுத்துகின்ற கலைக்கு முத்ரான்னு பேர். அதனால என்ன பண்ணியிருக்காங்க நம்ம பெரியவாள்லாம், பிராணசக்திங்கிறது என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு விதை இருக்கு. அந்த விதைய நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஒரு எள்ளு அப்படியே வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன், இல்லை கொள்ளு இல்லைன்னா பச்சை பயிறு இதெல்லாம் பாட்டிலில் போட்டு அப்படியே வச்சுருவோம். அப்படியே இருக்கும். அதுக்கு எந்த விதமான அசைவோ விஷயமோ இருக்காது. அதே சமயத்தில் அந்த எள்ளையோ கொள்ளையோ பயிரையோ நம்ம விதைக்கிறோம், மண்ணில் விதைக்கிறோம். அப்படி விதைச்சா அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சூரிய ஒளி காற்று போட அப்படியே வளர ஆரம்பிக்கும். அப்படி வளர்ந்த உடனே அது மீண்டும் அதற்கான பயிரை உருவாக்கும். ஒரு பயிரை உருவாக்கும், எள்ளை உருவாக்கும். அது ஒரு பெரிய செடியா உருவாக்கும். அப்போ ஒரு விதையில் இருந்து ஒரு செடியை உருவாக்குகிற ஒரு பண்பு தான் இந்த பிராணசக்தியை வெளியிலே கொண்டு வருவது. அது வரைக்கும் அந்த விதையில அது ஒடுங்கி இருக்கு. அப்ப அந்த ஒரு விதையை வச்சு 100 விதையை உருவாக்கலாம். ஒரே ஒரு மாங்கொட்டை இருக்கோ இல்லையோ, மாம்பழத்து விதை, அந்த விதையை வச்சு ஒரு மரத்தை உருவாக்கலாம். மரத்தை கொண்டு பல மாம்பழங்களை உருவாக்கலாம். அப்ப அந்த மாதிரி உள்ளுக்குள்ள அப்படியே ஒடுங்கி இருக்குன்னு சொல்றாங்க. அத ஒரு குறிப்பிட்ட செயல்களை செஞ்சா அது வெளிப்பட்டு பல மாம்பழத்தை உருவாக்கக்கூடிய அந்த பண்பு இருக்குல்ல, அந்த பண்பை தான் நம்ம பிராணசக்தின்னு சொல்றோம். அத மாதிரி நம்ம உடம்புக்குள்ள ஒரு பிராணசக்தி இருக்குன்னு சொல்றா. அந்த பிராணசக்தி இருக்கிறதுனாலதான் இந்த உடல் இயங்குகிறது. அந்த பிராணசக்தி இருக்கிறதுனாலதான் இந்த மனம் இயங்குகிறது. அந்த பிராணசக்தி இருக்கிறதுனாலதான் இந்த அறிவு இயங்குகிறது. அந்த பிராணசக்தி இருக்கிறதுனாலதான் பாவ புண்ணியம் ஆன்மா தன் உணர்வு பெறுகிறது. அந்த சக்திய நாம குறைய 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 நமக்கு முதுமை வருகிறது. உறுப்புகள் தன்னுடைய சக்திகளை இழக்கிறது. மனிதனுக்கு மரணம் நேர்கிறது. அப்ப இந்த பிராணசக்தியினுடைய அளவு தான் மனிதனுக்கு இளமையை தருகிறது. பிராணசக்தி யாருக்கு அதிகமா இருக்கோ அவ இளமையா இருப்பா. பிராணசக்தி யாருக்கு குறைவா இருக்கோ அவ குழந்தையா இருப்பா. பிராணசக்தி யாருக்கு பெரிதும் பயன்படுத்தப்பட்டு இழக்கப்பட்டதோ, மீண்டும் சேமிப்பு இல்லாமல் இருக்கிறதோ, அவர்கள் முதுமையுடன் இருப்பார்கள். இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பிராணசக்தி. இந்த பிராணசக்திய இயற்கையிலேருந்தும் எடுத்துக்கலாம், நம்ம உள்ளது வச்சு பெருசு பண்ணிக்கலாம். இந்த பிராணசக்திக்கு அப்படி ஒரு வல்லமை இருக்கு.
பலூனை ஊதி பெருசு பண்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி பெருசு பண்ணலாம் பிராணசக்தியை. வெளியில இருந்தும் அந்த காத்தை வாங்கி உள்ள இழுத்துக்கலாம். அந்த பிராணசக்தியை இழுக்கக்கூடிய ஒரு பயிற்சிக்கு முத்ரான்னு பேரு. அந்த வெளில இருக்கிறத உள்ள இழுத்துக்கிறது. அது மாதிரி உள்ள இருக்கிறத வெளில தள்ளலாம். சில முத்திரைகள்னால வியாதியெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கலாம். சில முத்திரைகள்னால தேவதைகளோடு தொடர்பு வச்சுக்கலாம், பேசலாம் தேவதை கூட. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பிராணசக்தியில இருக்கு. அதனாலதான் இந்த ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்துல முத்திரைகள், ஒவ்வொரு ஆவரணத்துக்கும் இத்தனை முத்திரைன்னு இருக்கு. அந்த முத்திரைகளை எல்லாம் இந்த உபாசனையில பொருள் அறிந்து, வெறும் கையால மாத்திரம் இப்படி காமிக்கிறதுனால சுவாமி வராது. அந்த முத்திரைகள் பயிற்சியில வரணும். பிராணாயாமம் அந்த மாதிரி சில பயிற்சியெல்லாம் இருக்கு. அந்த பயிற்சிகளை நம்ம எடுத்துட்டு உபாசனை பண்ணினோம்னா, அந்த முத்திரைகளுடைய பயன்பாட்டினால தேவதையினுடைய அந்த காட்சியானது, தேவதையை பற்றிய அந்த வடிவம், நம்ம கண் வந்து தேவதையை பார்க்கக்கூடிய ஆற்றலை பெறும் இந்த முத்திரையினால். முத்திரை கலை அவ்வளவு உயர்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 1, 2 தான் நான் சொல்லியிருக்கேன். பொதுவாக உபாசனை பற்றிய ரகசியங்களை நான் வெளிப்படுத்தி வருகிறேன். மறைந்து வருகின்ற ஒரு கலை இது. இதை வந்து நம்ம புரிஞ்சு வெளிப்படுத்தினால் மிக உயர்ந்த ஒரு நிலையை ஒரு தனி மனிதன் ஒரு தெய்வ நிலையை அடையலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் சொல்லலாம். தெய்வ நிலையை அடையக்கூடிய பண்பை பெற்று தருகின்ற அந்த பிராணசக்தியை அடக்கி ஆளக்கூடிய பண்பாக இந்த முத்திரை கலையை பற்றி யோக சாஸ்திரங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறது. அந்த சாஸ்தா வந்து பாத்தீங்கன்னா 3 முத்திரையும் சொல்லியிருப்பார். உட்கார்ந்து ஆசன முத்திரை சொல்லியிருப்பார், ஒரு மாதிரி உட்கார்ந்துருப்பார். அதே மாதிரி கையினால சின்முத்திரையை சொல்லியிருப்பார். அதே மாதிரி கையை அமைவனால ஆற்றலை வெளிப்படுத்துறது, இயற்கையிலிருந்து ஆற்றலை பெற்றுக்கொள்ளுதல், ஆற்றலை வெளிப்படுத்துதல், உள்ளே பயன்படுத்துதல், 3 நிலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை நிலை சபரிமலை சாஸ்தாவினுடைய விக்கிரகத்திலே நாம் பார்க்கிறோம். அது மாதிரி அந்த உபாசனை ரகசியங்களை எல்லாம் நாம் அறிந்து உணர்ந்து பயன்படுத்துவோமே ஆயின் மிகச்சிறந்த ஒரு பலனை நாம் அடையலாம். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.